கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இது மார்ச் மாதம் 9ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் தவக்காலத்தின் 17வது நாளாகிய இந்த நாளில் ஆண்டுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு தருகிற நல்ல வாய்ப்புக்காய் தருணத்திற்காக, தேவன் தந்த ஜீவன் பல சுகத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி சன்னிதானத்திலே வருகின்றிருக்கிற உங்கள் யாவரையும் இரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியர்களுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, மனுக்குள்ள மீட்புக்காக தம்முடைய நேசகுமாரனை தந்து சிலர் வழியாக உம்முடைய உன்னதமான அன்பை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இது தவ காலத்திலும் கிறிஸ்துவின் உன்னதமான அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள சிலுவை நோக்கி பார்க்கிறோம். தேவரீர் பாவிகளாகிய எங்களை மீட்டு ரட்சிக்க கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற சத்தியத்தை உணர்ந்த மக்களாய் பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற ஆண்டவரிடத்தில் சரணடைய ஆண்டவர் கிருபை தாரும். இந்த ஆராதனை ஆசீர்வதியும். வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வரங்களை நிறைத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய வல்ல கருத்துக்குள் காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகரின் பாதப்படிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 219வது பாடலை நாம் பாடுவோம். ஆதம் புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சீரை விடுத்தீரோ. பரனே ஏவை பறித்த கனியாலே விளைந்த எல்லா பாவத்துக்காக வழியானீரோ. பரனே ஏவை பறித்த கனியாலே விளைந்த எல்லா பாவத்துக்காக வழியானீரோ. வேத கற்பனை அனைத்தும் மீறி நரர் புரிந்த பாதகம் தீரபாடு பட்டீரோ. பரனே தந்தை பிதாவுக்கும்மை தகன பலியளித்து மைந்தரை மிக்க மனம் வைத்தீரோ. பரனே தந்தை பிதாவுக்கும்மை தகன பலியளித்து மைந்தரை மிக்க மனம் வைத்தீரோ. சிலுவை சுமை பெறாமல் தீயங்கி தரையில் விழ கொலைஞரடைந்து கொட்டி கொண்டாரே. பரனே வல்லிய பாவத்தை நீக்கி மனுடரை ஈடேற்றி சிலுவை சுமந்திறங்கி திகைத்தீரோ. பரனே வல்லிய பாவத்தை நீக்கி மனுடரை ஈடேற்றி சிலுவை சுமந்திறங்கி திகைத்தீரோ. சென்னியிற் தைத்த முடி சிலுவையில் பாரத்தினார் புன்னி எழுந்த தூய ருச்சீரோ. பரனே வடியும் உதிரமோடு மருகி தவித்து வாடி கொடிய குருசில் கொலையுண்டீரோ. பரனே வடியும் உதிரமோடு மருகி தவித்து வாடி கொடிய குருசில் கொலையுண்டீரோ. வானம் பூவி படைத்த வல்லமை பிதாவின் மைந்தா ஈன கொலைஞர் கையால் இறந்தீரோ. பரனை சங்கையின் ராஜாவே சத்திய அநாதி வாழ்வே பங்கப்பட்டு மடிக்கப்பட்டீரோ. பரனை சங்கையின் ராஜாவே சத்திய அநாதி வாழ்வே பங்கப்பட்டு மடிக்கப்பட்டீரோ.
சங்கீதம் 22 வசனங்கள் 23 துவங்கி நாம் முறையாக படிக்கலாம். பாடல் புத்தகத்தில் 152வது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22 வசனங்கள் 23 முதல். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரை நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் சந்ததியாரை நீங்கள் எல்லோரும் அவருக்கு அஞ்சுங்கள். மகா சபையில் நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும். அவருக்கு பயப்படுகளுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடம் திரும்பும். புறஜாதிகளின் சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் பணிந்து கொள்ளும். பூமியிலுள்ள கொழுத்தவர்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குறவர்கள் யாவரும் அழியாதபடி தங்கள் உயிரை காத்துக்கொள்ள முடியாதவர்கள் யாவருமே அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். சேர்ந்து படிப்போம். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனத்திற்கு அவர் நீதியை அறிவிப்பார்கள். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிவுள்ள வசனங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டு இருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோபாக்கனுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரரின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 துவங்கி 37 முடிய நாம் படிக்க கேட்கலாம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல். பின்பு இயேசுவும் அவருடைய சிஷ்யரும் புறப்பட்டு பிலிப்பு சிசரியா பட்டணத்தை எடுத்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷரை பார்த்து, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்க, அவர்கள் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலரோ எலியா என்றும், வேறு சிலரோ தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அவர், என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்க, பேதுரு, நீர் கிறிஸ்து என்று மறுமொழி அளித்தான். தம்மை பற்றி எவருக்கும் சொல்லாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அப்பொழுது அவர் அவர்களிடம், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொலையுண்டு
3 நாட்களுக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று போதிக்கத் தொடங்கினார். இந்த சங்கதியை அவர் வெளிப்படையாகவே சொல்லி வந்தார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து அவரை கண்டித்து பேசத் தொடங்கினார். அவரோ திரும்பி தம் சீஷரை பார்த்து பேதுருவை கண்டித்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, கடவுளுக்குரியவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்குரியவைகளை நீ சிந்திக்கிறாய் என்று சொன்னார். பின்பும் அவர் ஜனங்களையும் தம்முடைய சிஷ்யரையும் தம்மிடம் அழைத்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை இரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான் என்றார் என்பதை. நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அப்படியே ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கனிமிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி எங்களுடைய வலது பாசை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை பொழுதிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசித்து கேட்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இப்படியாக நான் வாசிக்க கேட்கலாம். நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் கடவுள் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்பதை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த புதிய வாரத்தின் முதல் திங்கட்கிழமை காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய சன்னிதானத்தில் வந்து சிலுவை நோக்கி பார்க்கிறோம். சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்ட உன்னதமான உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே அந்த அன்பை எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ள ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் நம்முடைய வாழ்வை எப்படி சீர்படுத்துகிறது? இந்த தவக்காலம் கடவுள் நமக்கு தருகிற ஒரு பயிற்சியினுடைய காலம். ஒரு கடவுளை நெருங்கி வருவதற்கு தீர்க்க சொல்கிறது போல கடவுளை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரிடத்தில் நெருங்கி வருகிற அனுபவம். கிருபையின் காலத்தில் ஆண்டவரிடத்தில் கடந்து வரவும் நம்மை உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தருகிற நல்ல தருணம். இந்த வேளையில் ஆண்டவர் அவர் தம்முடைய உன்னதமான அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இவ்வளவு அதிகமாய் கடவுள் நம்மை சிநேகித்தார் என்று யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது எவ்வளவு அதிகம் என்பதற்கு விடை சிலுவை. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எழுப்புகிற கேள்வி, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிலுவை தேவைப்படுகிறது, அல்லது கிறிஸ்துவின் மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் தேவை? ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணம் என்பது முதலாவது ஆண்டவருடைய திட்டம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எப்பொழுது மனிதன் பாவத்தில் வீழ்ந்து விட்டானோ அப்பொழுதே கடவுள் மனிதனை மீட்பதாக வாக்கு கொடுக்கிறார். 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அது உன் தலையை நசுக்கும். சாத்தானிடத்தில் சொல்லுகிற பொழுது, பாம்பை பார்த்து சொல்லுகிற பொழுது அது சொல்லுகிறார், அது உன் தலை. யார்? ஸ்திரீயின் வித்து. ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை மீட்பதற்காக ஒரு பெரிய திட்டத்தையே வைத்திருந்தார். ஒரு பெரிய மீட்பின் திட்டம்.
அதற்கு அடையாளம், அதன் வெளிப்படுதல் தான் சிலுவை. நான் வாசித்தவை முறைமுறையாய் வாசித்த சங்கீதம் 22 அவருடைய 30-31 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது அது சொல்லப்படுதான், வரப்போகிற சந்ததி, வரப்போகிற ஜனம், வரப்போகிற மக்கள் கடவுள் அவருடைய பேரன்பை, அவரை தொழுது கொள்ள அழைக்க. கடவுளை குறித்து இனி யாருக்கும் சொல்ல முடியாது. காரணம், கிறிஸ்து தம்முடைய அன்பை முழுமையாக சிலுவையில் வெளிப்படுத்துகிறார். ஆகவே கடவுளுடைய உன்னதமான திட்டம் இதுதான். கடவுள் உங்களை மீட்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒன்றல்ல, கடவுள் நம்மை மீட்டிருக்கிறார் என்கிற உணர்வு, அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கரின் பாடுபடுகிற தாசன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுப்பு தீர்க்கருடைய திருமறை சத்தியங்களிலே நாம் வாசிக்கிற பொழுது, பார்க்கிற பொழுது, கடவுள் அவருடைய உன்னதமான திட்டத்திற்கென்று ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டு அவர் வழியாக மெசியாவை தந்து நமக்கு மீட்பை சொந்தமாக்கி கொள்ளுகிறார். ஏசாயா 52 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணம் இன்றி மீட்கப்படுவீர்கள். நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறீர்கள், ஆனால் கடவுள் உங்களை தம்முடைய ஜீவன் என்கிற விலை மதிக்க முடியாத விலையை கொடுத்து இலவசமாக நீங்கள் மீட்பை பெறுவீர்கள். அதுதான் பவுலப்போஸ்தலர் சொல்லுகிற பொழுது கடவுளுடைய ஈவு, தயவு என்று சொல்லுங்க. நாம் மீட்கப்படுவது, நாம் விடுதலை பெறுவது சிலுவையின் வழியாக கடவுள் தம்முடைய தயவை வெளிப்படுத்துகிறார். ஆகவே முதலாவது கடவுளுடைய திட்டம் இதுதான். கடவுள் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு தந்து அவரை விலையாக கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக கடவுள் செலுத்திய விலை மிகப்பெரியது. ஒருவேளை கடவுளுடைய மீட்பு நமக்கு இலவசமாக கிடைத்திருக்கலாம். ஆகவே கடவுளுடைய பிளான், திட்டம் இதுதான். இதற்காக கடவுள் கொடுத்த விலை மிகப்பெரியது. எபிரேயர் கழுத நிருபத்திலே நான் வாசிக்கிற பொழுது 9 அதிகாரம் 11 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது, பவுலப்போஸ்தலர் சொல்லுகிற பொழுதும், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார், பலி செலுத்த வேண்டிய பிரதான ஆசாரியன் அவரே பலி பொருளாக இருக்கிறார். சொல்லுகிற குற்றமில்லாமல் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நாம் கடவுளால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பொன்னினாலும் அல்ல, பேதுரு அப்போஸ்தலர் பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல நாம் மீட்கப்பட்டது, விலையில்லாத, விலை மதிக்க முடியாது, ஈடு இணையற்ற ஆண்டவர் கடவுளுடைய சொந்த குமாரனாக்கிய கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கடவுள் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகவே நாம் மிகவும் மதிப்பு மிக்கவர்களாக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். ஏன் கடவுள் நம்மை இவ்வளவு மதிப்பு மிக்கவராக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கடவுள் நம்மிலே அன்பு கூர்ந்திருக்கிறார். அதான் ரோமர் கழுத 5 அதிகாரம் 6 வசனங்களிலே பார்க்கிற பொழுது கடவுள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். சிலுவின் வழியாக அப்படி அன்பை அது அன்பு எப்படி கூர்ந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். சொல்லுங்க, முதலாவது நாம் பலகீனராக இருக்கிற பொழுது நாம் இதோ பலன் உள்ளவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதனால் அல்ல, நாம் பலவீனராக இருந்த பொழுதோ, நாம் குறைவுள்ளவர்களாக இருந்த பொழுதோ, நாம் பாவிகளாக இருந்த பொழுதோ, சொல்லப்போனால் நாம் தகுதியற்றவர்களாக, மீட்பிற்கு எந்த தகுதியுமற்றவர்களாக நாம் இருந்த பொழுதே கடவுளுடைய திட்டம், அவருடைய அன்பு, அவர் கொடுத்த விலை என்னுடைய வாழ்க்கையில் என்னை மீட்பதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய இயலாமைகள், அது நாம் மீட்கப்படுவதற்கு ஒரு தடையே அல்ல. சொல்லப்போனால் அப்படிப்பட்டவர்கள் உதவியின்றி, ஆதரவின்றி, கைவிடப்பட்டு, தனித்து விடப்பட்ட, இப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களுக்கு ஆண்டவர் முந்தி அன்பு செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் பலகீனராக இருந்த பொழுதே, முந்தி நாம் இயலாதவர்களாக இருந்த பொழுதே கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினான். இல்லா சொல்லுகிறார், நாம் அபபக்தர்களாக, நம்பிக்கை இல்லாமல் இருந்த பொழுது, விசுவாசிகளாக இருந்ததுனால அல்ல, அபபக்தர்கள் அல்லது அவபக்தர்கள், அது நாம் கடவுளை சார்ந்தோ நம்பியோ இருக்கவில்லை. ஆனால் கடவுள் அவபக்தர்களாகிய நமக்காக தம்முடைய உன்னதமான அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த அன்பு நாம்
நிராகரிக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையாவது விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கொடுக்க விலை இல்லை என்று சொல்லி நாம் அதை நிராகரிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்கு பலியாக இலவசமாக சிலுவையில் தந்து அவருடைய அன்பை நமக்கு முந்தி வெளிப்படுத்த நமக்கு தருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்து நமக்கு முன்பாக தவக்காலத்திலே அமைத்தருகிற சிலுவை பாதையை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். நாம் சிலுவையை நிராகரிக்கிற மக்களாக பல வேளைகளிலே நாம் இருக்கிறோம். இந்த கடவுள் தருகிற மீட்பை நாம் வேண்டாம் என்று ஒதுக்கிற மக்களாக இருக்கிறோம். நான் வாசித்த நற்செய்தி நூலில் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து யார் என்று சொல்லுகிற பொழுது பேதுரு அப்போஸ்தலன், நீர் கிறிஸ்து ஜீவனுள்ள கடவுளின் மைந்தன் மெஸ்ஸியா என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நாம் சமநோக்கு நற்செய்தி நூல்களிலே வாசிக்கிற பொழுது, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இதை உனக்கு மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தவில்லை. அதே பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் பாடுகளை பட வேண்டும் என்று சொல்லி ஆசிஷர்களுக்கு தன்னுடைய நிலைமையை உணர்த்துகிற பொழுது, அதே பேதுரு இயேசுவை அழைத்து கொண்டு அவரை கடிந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பாலை போ சாத்தானே என்று அதே பேதுருவை சொல்லுகிறார். மார்க் நற்செய்தியாளர் சொல்லுகிற பொழுது பேதுருனுடைய செயல் இயேசுவை கண்டிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இயேசு பேதுருவை கண்டிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ கடவுளுக்குரியவைகளை சிந்தியாமல் மனிதனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய். பல்வேளைகளிலும் நாம் சிலுவை அவமாக்குவது அல்லது சிலுவை நிராகரிப்பது, நாம் கடவுளுடைய திட்டங்களை சிந்திப்பதில்லை. கடவுளுடைய உன்னதமான அன்பை நாம் புரிந்து கொள்ள தவறுகிறோம். நாம் நம்முடைய பலகீனமான மனித பார்வைகளிலே, மனித எண்ணங்களிலே, பூமிக்குரிய சிந்தனைகளிலே நாம் இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் இன்றைக்கு உயரிய சிந்தனையோடு விண்ணகத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற அவருடைய உன்னதமான அன்பை, களங்கமில்லாத அன்பை, விலையில்லாத அன்பை நாம் உணர்ந்தவர்களாய் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படும். மனிதருக்குரியவைகள் அல்ல, உலகத்துக்குரியவைகள் அல்ல, ஆதாயத்துக்குரியவைகள் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது தன்னைத்தான் மறுக்கிற, வெறுக்கிற, தன்னையே இல்லை என்று எண்ணுகிற அனுபவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று ஆண்டவரை தேடி வருகிற விசுவாச சமூகமாக நாம் இருக்கிறோமே தவிர, என் ஆண்டவர் தன்னையே எனக்கு ஆதாயமாய் தந்திருக்கிறார், வேறு எது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு நாம் கடந்து வருகிறதில்லை. ஆகவேதான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அது. தனக்கு முன்பாக இருக்கிற வெறுமை, நீ புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது அவன் தனக்கு முன்பாக இருந்த வெறுமையை, ஒன்றுமில்லாமையை, கடவுளை நம்பி பயணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது தவக்காலமும் ஆண்டவர் நமக்கு தருகிற சிலுவை என்று சொல்கிறது அதுதான். நாம் மரத்தினாலே ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு முன்னேறி செல்கிறதல்ல, நமக்கு முன்பாக இருக்கிறவர் ஆண்டவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் விட்டு, பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, அசுத்தமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ என்னிடத்தில் வா என்று அழைக்கிற அந்த அழைப்பு, இதை விட்டு நாம் கடந்து சொல்லுகிற நமக்கு முன்பாக இருக்கிற வெறுமையான ஒன்றும் தெரியாத அந்த அனுபவத்திலே கடவுளை சிலுவையிலே நம்பி நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற படிப்பினையும் அதுதான். கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் கடவுளால் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். யார் நம்மை வெறுத்தாலும், யார் நம்மை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவின் சிலுவையை மாதிரியாய் கொண்டு நாம் நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். எவ்வளவு சூன்யமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையின் முன்பாக எவ்வளவு வெறுமையான அனுபவம் இருந்தாலும், கடவுளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து சொல்லுகிற பொழுது உண்மையாகவே நாம் சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை, கடவுள் சிலுவையில் நமக்கு தருகிற சமாதானத்தை நாம் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வசன வழியாய் தந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். 589வது பாடல்.
எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாவேசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாறிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, உம்முடைய உன்னதமான அன்பை கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் வழியாக எங்கள் வாழ்விலே நீர் வெளிப்படுத்தி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது தவ காலம் சிலுவை நோக்கி பார்க்கவும், சிலுவின் வழியாக கடவுள் எங்களை இவ்வளவு அதிகமாக நேசித்திருக்கிறீர் என்பதையும், மீட்கப்பட்ட எங்களுடைய வாழ்வின் விலை பெரியது என்பதை உணர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இறை அன்பிலே உறவிலே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். எங்கள் சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவை அண்டிக்கொள்ள ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு வாய்ப்புகளுக்காய் தருணங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பேதுருவை போல பல வேளைகளிலும் கடவுளுக்குரியவைகளை நாங்கள் சிந்திக்க மறுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆதாயமாக ஆண்டவரே நாங்கள் செயல்பட விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆண்டவர் சிலுவையை நோக்கி பார்த்து உன்னதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அன்பை உணர்ந்து கடவுளுக்குரியவர்களாய் ஆண்டவர் உமக்கு சொந்தமான மக்களாக ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய உண்மையான உள்ளார்ந்த மனமாற்றத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர், இந்த காலை வேளையிலும் உடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஜபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கடவுள் தருகிற தெய்வீக சமாதானம், நன்மை, நிறைவாழ்வை ஒவ்வொருவருக்கும் தாரும். குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தொழுகைகளை முகநூல் வழியாக இணையதளம் வழியாக இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் வாழ்வுகளை ஆண்டவர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர் என்பதை தங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டு உம்முடைய அன்பிற்கு
இணைந்து வாழ கிருபை தாரும். வெளியூர்களிலே வசிக்கிற எங்கள் குடும்பங்களை, சொந்தங்கள், உறவுகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவர்கள் இருக்கிற இடங்களுடைய வாழ்வு, பணி, கல்வி அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். வெளிநாடுகளிலும் ஏற்பட்டிருக்கிற பதற்றமான சூழல்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி மக்கள் அச்சமின்றி பாதுகாப்போடு வாழ்வதற்கு எந்த சேதங்களும் நேரிடாதபடி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். எங்கள் திருச்சபை திருப்பணியுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் மீண்டும் தேர்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாரும், ஞானத்தை தாரும். தேர்வு காலங்களில் எந்த சோதனைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படாதபடி கர்த்தர் நம்முடைய தெய்வீக ஞானத்தினாலே எங்கள் பிள்ளைகள் உற்சாகத்தோடு தேர்வுகளை சந்தித்து திருநாமத்தை மையப்படுத்த நிற்கிறவைத்தார். சில பிள்ளைகள் கை குழந்தைகள் அவர்களுக்கு பருவகால மாற்றங்களினாலே ஆண்டவரே அதிகமான வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் குழந்தைகளை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். பலகீனப்பட்டு மருத்துவமனைகளிலே வீடுகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற யாவரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். கடவுள் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை ஆண்டவர் தந்து ஆசீர்வதியும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளுகிறவர்கள் இந்த நாளிலும் தங்கள் பணி நிமித்தமாய் பயணங்கள் மேற்கொள்ளுகிறவரோடு கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் ஒவ்வொருக்கு தந்திருக்கிற பணி, தொழில், உழைப்பு, வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை கொண்டாடுகிறவர்கள், இந்த நாட்களை தங்கள் வாழ்க்கையில விசேஷித்த நாளாக ஆண்டவரை நினைக்கிறவர்கள், தங்கள் பெற்றோரை நினைவு கூறுகிறவர்கள் யாவரோடும் உடைய அருளும் ஆசியும் தெய்வீக சமாதான நன்மையும் பெருக கர்த்தர் உதவி செய்திருளும். தொடர்ந்து கர்த்தாவே இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எந்த சேதமும் அணுகாமல் நம்முடைய சிறுநிலைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளும். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றை படுத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் திருப்பாத பழிந்து மிகவும் தாழ்மையாய் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவதாக. அந்த வீடுகளாக அறுத்து எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு நாமத்தையும் ரசித்துக் கொள்ளும். ராஜ், வல்லமை, மகிமை என்னைக்கும் உடையவர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்யோன்யம் இடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றுமென்று நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.